ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது பாண்டியன் குடும்பம் மொத்தமாக கோயிலுக்கு இறங்கியிருக்காங்க. அப்போது இங்கே அப்போ தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் கோமதி குடும்பம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பூஜைக்காக. அப்போ தான் கரெக்டாக அவங்க இறங்குறாங்க. அதுக்கப்புறமா எல்லோரும் பேசி முடிச்சுட்டு பேனர்லாம் பார்த்ததுக்கப்புறமா கதிர் இருந்துக்கிட்டு எல்லோரும் எங்கே போகிறீங்க, நில்லுங்க, நான் அதாவது ட்ரம் செட்காரை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்னடா இவன் மோளக்காரை கூட்டிகிட்டு வரேன்னு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிட்டுருக்காங்க. தெரியலையே என்ன ஏற்பாடு பண்ணியிருக்காருன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதுக்கப்புறமா ட்ரம் செட்டு மேலதாளமோ எல்லாருமே வராங்க. எதுக்குடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் அவருடைய பிறந்தநாளை நம்ம சிறப்பாக கொண்டாட வேணாமா, அதுக்கு தாமா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், இதெல்லாம் எங்களுக்கு தெரியாமல் எப்படா ஏற்பாடு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் கதிர், இதுக்கெல்லாம் பணம் என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா இதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, அப்பத்தாவுடைய பிறந்தநாளை நல்லபடியாக நம்ம கொண்டாடணும், அது மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா மேலதாளத்தை அடிச்சுக்கிட்டே வரவேற்போ ஆட்டம் பாட்டு கொண்டாட்டத்தோட எல்லாருமா பயங்கர ஜாலியாக பழனியிலிருந்து மயிலோடைய அப்பா இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக டான்ஸ் ஆடிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. அதுவும் மயிலோடைய அப்பா ரொம்ப சீப்பாக நடந்துட்டுருக்காரு. அதுக்கப்புறம் இதெல்லாத்தையும் பார்த்து சரவணனுக்கு கோவம் வருது. மயிலை பார்த்து பார்த்து கோவப்படுறாரு. அப்பா அப்பா அப்படின்னு மயிலுமே சைக்க பண்ணி இவ்வளவோ கூப்பிட்டு பார்க்குறாங்க. எப்பயாச்சும் தான் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும், இருமா மயிலே நான் ஆடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே பழனியுமே அதே மாதிரி தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக என் ஆத்தாவுடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போகிறாங்க. ஸோ மேலதாளத்தை கேட்ட உடனே யாருடா இது நேரங்காலம் தெரியாமல் மேலதாளம் அடிச்சிட்டு இருக்கிறது, இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியாடா குமரவேலு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்தியில் கேட்டுட்ருக்காங்க. இல்லையப்பா நான் இதை ஏற்பாடு பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வேறு யாருடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது தான் எங்கே கோமதியோட குடும்பம் வருது. இதை பார்த்த உடனே அப்பதாக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம மக குடும்பம் இந்த மாதிரி நமக்காக பேனர்லாம் வச்சு அது மட்டும் இல்லாமல் அன்னதானம்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த மாதிரி மேலதாளத்தோடு என்னுடைய பிறந்த நாளுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுக்கிட்டு கோவம் வடிவும் மாறிக்கிட்டேயும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் அதுக்கப்புறம் இந்த பரதேசி குடும்பம் தானே இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கு, ஆமாம் இதெல்லாம் இவங்க ஏன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பயங்கர கடுப்பாகுது. இங்கே பாருடா, நீ எதுக்குடா இப்போ கோவப்படுறேன், என் மக குடும்பம் இதெல்லாம் எனக்காக என் பேரை மாறுக பண்ணிட்டு வராங்க, உனக்கு என்னடா வந்துச்சு, நீ இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியாடா, உனக்கு எதுக்குடா இந்த மாதிரி வயிற்றுச்சல், அமைதியாரடா, சண்டை போட மாட்டேன்னு சொல்லியிருக்கா, சண்டை போட்டேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே உன் மக குடும்பத்தை எதுவுமே சொல்லிடக்கூடாது, என்ன வேணும்னே எங்களை அசிங்கப்படுத்தணுன்றதுக்காகவே இதெல்லாம் அவங்க பண்ணிட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலுக்கு பயங்கர வருது. ஒன்றும் இல்லை, அது குடும்பத்திலேருந்து இவ்வளோ இதாக ஏற்பாடு பண்ணதெல்லாம் நாங்கள் ஓசியில் எங்கள் மேலதாளத்தை அடிச்சுக்கிட்டு பேனர் வச்சுட்டு கூட்டிகிட்டு வந்தால் எல்லாம் அவங்க பண்ணதான் அர்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி பிறந்தநாள் என்ன தான் அவங்க ஏற்பாடு பண்ணாலையும் இது ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் எல்லாத்தையுமே நாம் பண்ண மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க எப்படி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்களோ அதை விட 2 மடங்கு அதிகமாக கதிர் இந்த சைடு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. பேனர்லேருந்து மேலதாளம் வரைக்கும் அன்னதானம் வரைக்கும் கோயிலில் பூஜை வரைக்கும் எல்லாமே அவங்க பண்ணதை விட ஒரு படி மேலேயே இங்கே எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க கதிர் ஸோ இதுக்காக தான் இது நான் அம்மாவுடைய குடும்பம் இது அப்பத்தாவுக்காக செஞ்ச மாதிரி இருக்கணும், பேரன் பேத்திங்க மருமக இவங்க எல்லாருமா சேர்ந்து அப்பத்தாவுக்கு தனியாக நம்ம பிறந்தநாள் கொண்டாட மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக கதிர் இது ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஸோ அதுபடி தான் இப்போ கதிரும் நடந்துட்டுருக்காரு. சக்திவேல் இதை அவங்களுக்கு வெறுப்பேற்றுறதுக்குன்னே ஓசியில் பண்ணுற மாதிரி நினச்சிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ இங்கே சுகன்யா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, ஏதாச்சும் பிரச்சனை நடக்கும், என்ன நடக்குதோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது மாதிரி எதுவுமே நடக்கிறதில்ல. வாக்கு சத்தியம் பண்ணி அந்த குடும்பத்துக்கு அவங்க கொடுத்த மாதிரி கதிரோட ஃபேமிலியும் பாண்டியன் சத்தியம் வாங்கியிருக்காரு. அதனால் யாருமே எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணுறதில்ல. இதெல்லாத்தையும் பார்த்து அவருக்கு பொறாமையாக தான் இருக்குது. ஆனால் இங்கே கதிர் அவ்வளோ சந்தோஷமாக கொண்டாடுறாரு. இதெல்லாத்தையும் பார்த்த உடனே எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் என் மக குடும்பம் வந்துருச்சு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தராக போய் அப்பத்தான் பார்த்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது அப்பதான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது நடக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன், எல்லாருமா சேர்ந்து என்னை பார்க்க வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி வாங்க, ஏற்கனவே பூஜைக்கு டைம் ஆகிடுச்சு, எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, இவன் வேறு முறைச்சிக்கிட்டு நிற்கிறான், உன் அண்ணங்காரன் சீக்கிரமாக கோமதி அப்படின்னு சொல்லிட்டு பூஜைக்காக போகிறாங்க. சரி வாங்க எல்லோரும் முதல்ல பூஜைக்காக போயிட்டு வந்துடலாம், ஆனால் அப்படியே கொஞ்ச நேரம் நிறுத்திக்கோங்கண்ணே, பூஜை முடிச்சதுக்கப்புறமா அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லிவிட்டு அங்கேருந்து பூஜைக்காக போகிறாங்க. அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அப்பத்தா பேர்லேயே 2 குடும்பமும் அடிச்சிட பண்ணுறாங்க. 2 அர்ச்சனை தட்டு தனித்தனியாக கொடுக்குறாங்க. ஸோ அப்படி கொடுத்துட்டு 2மே ஒரே பேருக்கு தான், அம்மாவுடைய பேருக்கு அப்பத்தா பேருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாத்தையும் பார்த்ததும் இங்கே பயங்கர கடுப்பாக்குறாங்க.
எங்கள் சக்திவேல் குடும்பம் முத்துவேலுமே அப்படி தான். ஆனால் ராஜையும் கதிரையும் பார்த்துட்டு அமைதியாகவே இருக்காங்க. என்னதான் வந்து பாண்டியன் குடும்பம் எதுவுமே பண்ணிடக்கூடாது அப்படின்னு முத்துவேல் நினச்சாலையும் அது தன் பொண்ணு வாழ்கிற வீடு தன் மாப்பிள்ளை இருக்கிற இடம் அப்படின்றதுனாலேயே வந்து விட்டு கொடுத்து போகிறாங்க. தம்பியையும் விட்டு கொடுக்க முடியாது, அதே அளவுக்கு மாப்பிள்ளையையும் பொண்ணையும் விட்டு கொடுக்க முடியாது. அப்படின்றதுனால தான் நம்ம சக்திவேல் வந்து அதாவது முத்துவேல் வந்து சக்திவேலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாளாக தங்கச்சி கூட பெருசாக எடுத்துக்காம யாரோ அப்படின்ற மாதிரி 2 குடும்பமும் முறைச்சிக்கிட்டு சண்டைட்டு நின்னாங்க. ஆனால் இப்போ பொண்ணு இருக்கிற வீடு அதுக்காகவே அதாவது தங்கச்சிக்காக வராத பாசம் பொண்ணுக்காகவும் மாப்பிள்ளைக்காகவும் வந்திருக்கு நம்ம முத்துவேலுக்கு. இதனால தான் சக்திவேலு ஆரம்பத்தில் சக்திவேலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அமைதியாகிடுறாங்க. இது எதுவும் வேண்டாண்டா பொறுமையாக போகலாம் அப்படின்னு சொல்லி சக்திவேலுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிற மாதிரி தான் கெட்ட பேர் வாங்கினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் நடந்துட்டுருக்காரு. ஸோ இப்போ இங்கே அவங்களுக்கு சரிசமமாக பக்கத்தில் நின்று அதுவும் ஆப்போசிட்டில் நின்று அம்மாவுக்கு எதிராக பூஜை பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது சக்திவேலுக்கு பயங்கர கோவம் வருது. பார்த்து பார்த்து கடுப்பாகிறாரு. ஒரு பக்கம் அப்பத்தாக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எல்லாரையும் பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதில் ஒரு பக்கம் நம்ம குமரவேல் வேற அரசியை பார்த்து பார்த்து அப்படி ஏங்குறாரு. அரிசின்னு அப்படி பேச துடிக்கிறாரு. பார்த்தாததுக்கு பக்கத்தில் வேற அப்பா வேற, என்னமே பண்ண முடியாது. குமரவேல் அரசியவே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. அரசியும் குமரவேலை திரும்பியும் பார்க்குறாங்க. பார்த்து அவர் பார்க்குறதையும் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அமைதியாகிடுறாங்க அரசியுமே இருந்துக்கிட்டு. ஆனால் குமரவேலை பார்த்தா எல்லாருக்கும் கடுப்பாகுது. ஆனால் நம்ம ராஜி வந்து அவங்களுடைய அண்ணனை ஏக்கத்தோடு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் மாரி வடிவு அரசி கோமதி இவங்க எல்லார் குடும்பத்தையும் ராஜி கதிர் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து பெரிய வேலைதாளத்தோட திரும்பவும் கதிர் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா அப்பத்தோடைய பேரில் அர்ச்சனை பண்ணது மட்டும் இல்லாமல் அன்னதானமும் ஏற்பாடு பண்ணியிருக்கு. எல்லாருமா அதில் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது பார்த்தா நம்ம கதிர் ஏற்பாடு பண்ணியிருக்கிற கெடா விருந்து. ஸோ சக்திவேல் தான் கெடா விருந்து ஏற்பாடு பண்ணுறதா எல்லா பொறுப்பையும் குமரவேல் கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஆனால் கடைசி நிமிஷத்தில் அவங்க முடியாதுன்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. இருந்தாலே நான் வேற ஆள் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது கிடையாது. கடைசி வரைக்கும் அவர் வேற ஆளையும் ஏற்பாடு பண்ண முடியல. இதை குமரவேல்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. அதனால் அவங்க சைட்லேருந்து சாப்பாடு ஏற்பாடு இன்னும் பண்ணவே இல்லை. ஸோ சக்திவேல் குடும்பத்தில் தான் வந்து கடா விருந்து போடுறாங்க அப்படின்னு நம்பி சக்திவேல் நினச்சிட்ருக்காரு. ஆனால் இது எல்லாமே முழுக்க கதிரோடைய சைட்லேருந்து தான் கெடா விருந்து எல்லாருக்குமா போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்து நாம் தான் பண்ணுறோம் அப்படின்னு சக்திவேல் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தார். எல்லாரும் நல்லா அள்ளி சாப்பிடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா கதிர் போய் அங்கே நின்று என்னென்ன எல்லாம் ஓகேவா, எல்லாரும் வயிறார சாப்பிட்றாங்களே, எதுவும் குறை இல்லைன்னு, இன்னும் ஏதாச்சும் பத்தலைன்னா அப்படியே உடனடியாக இன்னும் நிறைய ஆட்களை போட்டு நிறைய அப்படியே வாங்கி செய்யுங்கண்ணே. ஆடு இன்னும் 2 ஆடு கூட வெட்டிக்கோங்கண்ணே. என் பணம் எவ்வளோ செலவானாலே பரவாயில்ல, நான் கொடுக்குறேண்ணே, கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம கதிர் சொல்லிட்டு இருக்கவும் இதை பார்த்த சக்திவேலுக்கு பயங்கர கடுப்பாகுது. என்னடா நான் ஏற்பாடு பண்ண கெடா விருந்தில் வந்து நின்றுக்கிட்டு நீ ஏதோ எல்லாமே அப்பத்தாக்காவுக்கு ஏற்பாடு பண்ணுற மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நான் நடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்குது? தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க. இவர்கிட்ட நான் ஆல்ரெடி பேசி இவர்கிட்ட முழுக்க நான் ஏற்பாடு பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா ஓசியில் கடைசி வரைக்கும் எல்லாரும் முன்னாடி நல்ல பேர் வாங்கிட்டு போயிடலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் பயங்கர கோவத்தோட அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கவும் இந்த சத்தம் கேட்டு எல்லாருமே ஓடி வந்து பார்க்குறாங்க. பார்த்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ முத்துவேல் இவங்கெல்லாம் கேட்கவும், அண்ணா இது நாம் ஏற்பாடு பண்ண கெடா விருந்து தானே, இதில் என்னமோ இவன் ஏற்பாடு பண்ண மாதிரி நின்றுக்கிட்டு பெருமையாக பீத்திக்கிட்டு இருக்கானே, ஒன்றும் இல்லாத பிச்சைக்கார குடும்பம், இதுவே எண்ணத்துக்கு இல்லாத பரதேச குடும்பம், இது போய் எங்கண்ணே இந்த மாதிரிலாம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேல் வந்து சொல்லிட்டுருக்காரு. அப்போ தான் தெரியுது இந்த கேட்ரிங் இவர் வந்துட்டு நாம் ஏற்பாடு பண்ணவங்க இல்லை அப்படின்னு குமரவேலுக்கு. அதுக்கப்புறம் என்ன எதுக்கு பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலு கேட்கவும், எங்கே பாருங்கள் நாங்கள் யாருக்கிட்டையும் பிரச்சனை பண்ணலை, உண்மையிலே இது நான் ஏற்பாடு பண்ணது தான், வேணும்னா இந்த அண்ணாக்கிட்டேயும் நீங்கள் கேட்டு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா இங்கே பாண்டியன் கோமதி இவங்க எல்லாருமே என்னடா கதிர் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, உண்மையிலே இது அப்பதாக்காக நான் ஏற்பாடு பண்ணதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே சர்ப்ரைஸாக இருக்கட்டும், இது எதுவுமே சொல்லலை, நான் ஆல்ரெடி எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாத்தியானே எப்படியெல்லாம் கதை விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏற்பாடு பண்ணதான், அதுவும் அவங்க குடும்பத்துக்கே தெரியாமல் சர்ப்ரைஸாக வேறு ஏற்பாடு பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குது, மாட்டிக்கிட்டோன்னு உடனே அப்படியே பிளேட்டை திருப்பி போடுறானே அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லிட்டு இருக்கவும்
அப்போ தான் பொறுமையாக எதுவாக இருந்தாலும் விசாரிக்கலாம் இருடா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்லவும், என்னப்பா இவன் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு அவர் வந்து கேட்ரிங் செய்கிற அந்த ஆள் வந்து கேட்கவும், அப்போ தான் அவருமே இருந்துக்கிட்டு ஆமாம் என்கிட்ட கதிர் ஃபோன் பண்ணி எப்போவோ சொல்லிட்டாரு 2 நாளைக்கு முன்னாடியே இதை ஏற்பாடு பண்ண சொல்லி, இது எல்லாமே முழுக்க முழுக்க என்னோட கேட்ரிங் ஆளுங்க தான் நானாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே முத்துவேலுக்குமே ஷாக் ஆகுது. என்னடா சக்தி இப்படி சொல்கிறான் இவர், நீ என்னமோ இப்படி சொல்கிற, டேய் குமார் வாடா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். அதுக்கப்புறம் தான் குமரவேல் வந்து நிற்கிறாங்க. என்னடா அது இங்கே இவ்வளோ பெரிய குழப்பம் நடந்துட்டுருக்கு, அமைதியாகவே இருக்கேன். ஆமாம் நீ ஏற்பாட சொன்ன ஆள் இவரா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உடனே, இல்லை பெரியப்பா இவர் இல்லை, நான் இவர்கிட்ட சொல்லலை, நான் வேறு ஆள்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன், நம்ம தெரிஞ்சவங்க இருக்காங்க அந்த கதிரேசன் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படியாடா, அப்போது அவர் எங்கடா, எங்கே கிடாவை இருந்து இங்கே ஒரு இடத்துல தான் நடக்குது, இன்னொரு டைம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. சக்திவேல் சொன்ன முத்துவேல் சக்திவேல், என்னடா அவனை இப்படி சொல்கிற, அப்போ நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னா, அப்போது நாம் ஏற்பாடு பண்ண எங்கடா எல்லா ஜனங்களும், அதாவது எல்லாருமே இந்த பரதேச குடும்பம் ஏற்பாடு பண்ண அன்னதானத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க, அப்போ நாம் ஏற்பாடு பண்ணது எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் அப்போ கூட வகுறறிஞ்சிட்டு தான் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான் தெரியலையேப்பா, நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன்ப்பா, என்னடா இவ்வளோ நேரம் ஆகும் இன்னமும் ஏற்பாடு பண்ணாமல் இருந்திருப்பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் கேட்கவும், தெரியலையே பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் ஃபோன் பண்ணி பாருடா, வேறு எங்கேயாச்சும் அட்ரஸ் தெரியாமல் போயிருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாறி வடிவம் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய குழப்பம் நடக்குது அப்படின்னு எல்லாருமே புரியாமல் தான் நின்றுட்டுருக்காங்க. ராஜு கூட கதிர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க, என்ன கதிர் இது அப்படின்னு சொல்லிட்டு, ராஜி உண்மையிலே தான் நான் ஏற்பாடு பண்ணது தான், நீ அப்போதாக்கு எப்போ பிறந்தநாள் சொன்னியோ எல்லாத்தையுமே நான் அப்போவே ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருடா குமாரவேலு, ஃபோன் எடுத்தானா இல்லையா, என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நிற்க வைக்கணுன்னே இருக்காதடா, உன்கிட்ட தான் எல்லா பொறுப்பையும் நான் கொடுத்தேன், எல்லாத்தையும் ஒழுங்காக செஞ்சு முடிச்சியா இல்லையா, சீக்கிரம் ஃபோன் பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. குமரவேல் ஃபோன் பண்ண அவர் எடுக்கவே மாட்டேன்றாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு டைம் ஃபோன் பண்ணும்போது எடுக்கிறாரு. அண்ணா எங்கண்ணே இருக்கீங்க, கேட்ரிங் பண்ண சொல்லியிருந்தேனே, நீங்கள் என்னென்ன இன்னும் ஆளை காணும், இங்கே வேறு என்னமோ நடந்துட்டுருக்கு, நீங்கள் என்னென்ன வேறு ஆள் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னீங்களே பண்ணிட்டீங்களாண்ணே அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா என்னால் அதையும் ஏற்பாடு பண்ண முடியல, நான் இப்போ துக்கத்தில் இருக்கேன், நான் ஃபோனை வைக்கிறேன்ப்பா, சாரிப்பா இதை ஃபோன் பண்ணி சொல்லணும்னு தான் நினச்சேன், ஆனால் ரொம்ப நெருங்கிய டெத்து அப்படின்றதுனால என்னால் சொல்ல முடியல அப்படின்னு அவர் அதை மட்டும் சொல்லிவிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. உடனே குமரவேல் இருந்துட்டு, ஆனால் என்னென்ன இப்படி பண்ணிட்டீங்க, உங்களை நம்பி தானே இதை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், சாரிப்பா என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. என்ன கடைசியில் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு குமரவேல் ரொம்ப பயத்தோடயே இருக்கார், இவருக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சுடா ஃபோனை எடுத்தானா என்னடா சொன்னான் அப்படின்னு கேட்கும்போது, அப்பா அது அப்படின்னு குமரவேல் இழுக்கிறாங்க. என்னாச்சுன்னு விஷயத்த சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து கோவப்பட்டு சொல்லிட்டு இருக்கா, எனக்கு ஒரு பக்கம் பிபி ஏறுது சீக்கிரம் சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு, முத்துவேல் ஒரு பக்கம் சொல்லு குமரவேல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது, இல்லை பெரியப்பா அது அவங்க ஏற்பாடு பண்ணலையா பெரியப்பா, இந்த அன்னதானம் கதிரோடது தான், நம்ம ஆளுங்க நான் சொன்ன ஆள் எதையுமே பண்ணலையா பெரியப்பா, அவர் முதல்ல இந்த மாதிரி சமைக்கிறவங்க கேட்ரிங் பண்ணுறவங்க சமையல் மாஸ்டரோட நெருங்கின சொந்தக்கார டெத்து அவர் வர முடியாது, அது மட்டும் இல்லாமல் கூட வேலை செய்கிறவங்களும் அந்த டெத்துக்கு போயிடுவாங்கன்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர் இருந்துக்கிட்டு சரி நான் வேற ஆள் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். சரிண்ணே சீக்கிரமாக அதை ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், அவரும் சரின்னு சொல்லிட்டாரு. ஆனால் இப்போ ஃபோன் பண்ணி கேட்கும்போது தான் சொல்கிறாரு, நான் என்னால் ஏற்பாடு பண்ண முடியல, உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம்னு இருந்தேன், ஆனால் டைம் கிடைக்கல தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாரு மாமா. அது பெரியப்பா அவர் ஏற்பாடு பண்ணவே இல்லையா, அந்த ஆள் சொதப்பிட்டான் பெரியப்பா அப்படின்னு சொன்ன உடனே சக்திகளுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது, அவமானமாக வருது. என்னடா உன்னால் ஒன்றுத்த கூட லாக்கே செய்ய முடியாதா, உன்னை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைச்சா இப்படி தான் பண்ணுவியா, அந்த பரதேசி குடும்பம் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டியடா, இப்போது வந்த ஜனம் முழுக்க மொத்தமாக என் அம்மாவுடைய என் ஆத்தாவுடைய பிறந்தனால அவங்க கொண்டாடின மாதிரி அவங்க போட்ட சாப்பாட்டை சாப்பிட்டு போன மாதிரி இல்லை இங்கே எல்லாரும் நினைப்பாங்க, என்னடா இப்படி பண்ணிட்டேன், உதவக்காரா உனக்கு எதுனால லாக்கி ஆகுது, என்னத்துக்குமே லாக்கி இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் பயங்கர கோவத்தோட அங்கேயே போயிட்டு அது எல்லார் முன்னாடியும் குமரவேலை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. உடனே முத்துவேல் எடுத்துக்கிட்டு, இங்கே பாருடா அவர் பண்ண தப்புக்கு இவன் என்ன பண்ணுவான், அவன் கரெக்டாக தான் ஏற்பாடு பண்ணியிருக்கான், அவன் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி சொல்லாததுக்கு அவன் ஏற்பாடு பண்ணதுக்கு இவனே எதுக்கிட்ட பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்துவேல் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க, இல்லைண்ணா எப்படி சொதப்பிட்டு வந்து நிற்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை பெரியப்பா நான் கரெக்டாக தான் சொல்லி வச்சுருந்தேன், அவர் தப்பு பண்ணதுக்கு நான் என்ன பண்ணி பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் சொல்லவும், நீ எல்லாம் பேசவே பேசாதடா வாயே திறக்காத அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து சொல்கிறாரு. முத்துவேல் அதுக்கப்புறமா டே கவனமாக பண்ணியிருக்கலாம் இல்லைடா குமரவேலை, பாத்தியா இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, உன் அப்பா பாரு எப்படி கோவப்படுறானோ அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்கிறாங்க. சரி விடு சக்தி ஏதோ அப்படி நடந்து போச்சு, சரி விடுங்க எதுக்கும் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலே சொல்கிறாரு.
ஆனால் இந்த சக்திவேல் கொஞ்சம் கூட கேட்காம தாம் தோம்னு குதிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் அப்போ தான் இருந்துக்கிட்டு என்ன நடந்துச்சுன்னு புரிஞ்சுக்காம அவசரப்பட்டுட்டேடா சக்திவேலு, நீ ரொம்ப தப்பு பண்ணுறடா. என்கிட்ட என்ன சொல்லி இங்கே கோயிலுக்கு வந்த, பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு தானே சொன்னேன். இங்கே வந்து எதுக்குடா அவசரமாக ஏதோ பண்ணிகிட்ருக்க, என்ன நடக்குதுன்னு கூட கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம அப்போ தான் இருந்துக்கிட்டு சக்திவேல. பாத்தியாடா உன்னால எல்லார் முன்னாடி அசிங்கப்பட்டு என் அத்தைக்கிட்ட நான் திட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து திட்டிருக்காங்க. இப்போது யார் ஏற்பாடு பண்ணால் என்ன, எல்லாமே அப்பத்தாக்காக தானே, விடுங்கல்ல, இதிலே எல்லாருமே வயிறார சாப்பிட்டு போட்டோம், அதான் மாப்பிள்ளை கதிர் ஏற்பாடு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து சொல்கிறாரு. அப்படி சொன்ன உடனே சக்திவேலுக்கு நம்ம பழனி மேலே தான் கோவம் வருது. என்னடா என்ன எங்களுக்கு சோத்துக்கு வக்கலன்னு நினச்சிட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பழனிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இல்லைண்ணா, நீங்கள் ஏற்பாடு பண்ண ஆள் தான் சொதப்பிட்டாரு, அதான் கதிர் ஏற்பாடு பண்ணியிருக்கலாம்ல, இதுவும் ஆத்தாக்காக தானே, விடண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், 2 குடும்பமும் ஒன்று தானே அப்படின்னு. டேய் நீ தாண்டா அப்படி போய் ஒட்டிக்கிட்டு இருக்க, ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது, என்றைக்குமே அந்த குடும்பம் வேறு எங்கள் குடும்பம் வேறு தான், கோயிலுன்னு பார்க்குறேன், இல்லைன்னா என்னை வேறு ஏதாச்சும் பேச வச்சுட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு இருக்காங்க. அப்போ தான் 2 திட்டவும் அதுக்கப்புறம் அங்கேருந்து அவமானப்பட்டு சக்திவேல் அமைதியாக போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அப்போ தான் எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவன் ஏதோ புத்திக்கட்டத்தனமாக பேசுகிறான், என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்கிட்டையும் கோமதிக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கேன். கதிர்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் இருந்துக்கிட்டு அப்போ தான் பிறந்த நாள் அதுமா நீங்கள் என்ன வார்த்தை பேசுகிறீங்க, இப்படியெல்லாம் பேசவே கூடாது, எப்படி எது அப்படி இருந்தால் என்ன, நாங்கள் பொறுமையாக தான் இருக்கோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, எங்களுக்கு ஒரு சங்கட்டமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வருத்தப்படாதீங்க, நீங்கள் அங்கே போய் மேடையில் உட்காருங்க, உங்களுக்கு நாங்கள் நிறைய கிஃப்ட் வாங்கி வந்திருக்கோம், எல்லாருமே அதை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொன்ன உடனே, அண்ணா நீங்கள் சாப்பாடு எல்லாருக்கும் வயிறார போகிற வேலையை பாருங்க அண்ணா, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேடைக்கு அப்போ தான் போனதுக்கப்புறமா எல்லாருமா கிஃப்ட் கொடுத்து பயங்கர சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கதிர் அப்போ தான் அவங்களுடைய தாத்தா பாட்டி ஃபோட்டோ கொடுக்கவும் அதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு கண் கலங்கி வருத்தப்பட்டு அழுகிறாங்க. அப்படியே கதிரையும் ராஜையும் கட்டி பிடிச்சி அழுதுட்ருக்காங்க. அப்போது இதை பார்த்து எல்லாருக்குமே பயங்கர ஷாக்காக தான் இருக்குது. அங்கே பாரு மாமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு பேத்தி பேரன்மார்கள் எல்லாருமே அவங்க மகன்கள் மருமகள் எல்லாருமே தாத்தா மாமனார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்து ஷாக் ஆகிட்டுருக்காங்க. ஓ கதிர் சொன்ன சர்ப்ரைஸ் இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம மீனா வந்து ராஜ்யா ஆமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு தடபடலாக நடந்துகிட்ருக்கு. அங்கே சக்திவேல் கோவத்தோட போய் ஒரு பக்கம் நின்றுட்டுருக்காரு. நாம் ஏற்பாடு பண்ண கிடா விருந்து விட்டுட்டு அந்த பரதேசி குடும்பம் ஏற்பாடு பண்ணியிருக்கு கிடா விருந்து தான் எல்லாரும் சாப்பிட்றாங்க. இப்போ பிறந்த நாள் முழுக்க முழுக்க அவன் கொண்டாடின மாதிரிலாம் ஆயிடுச்சு, இப்படி பண்ணிட்டான் இந்த குமரவேல் பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவமானமாக இருக்கே அப்படின்னு அசிங்கப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க சக்திவேல் வந்துட்டு. ஸோ இப்போ இந்த பக்கம் எல்லாருமே ரொம்ப பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. நினச்ச மாதிரி ஆத்தா எல்லாத்தையும் சாதிச்சிருச்சுல்ல, கடைசியில் அவன் மக குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்துருச்சுல, அது இதோட அத்தி விட்டுட்டு அப்படியே போயிடணும், இது வீடு வரைக்கும் வரணும்னு மட்டும் ஆத்தா நினச்சிச்சு, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு கோவத்தோடு அங்கே யோசிச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க நம்ம சக்திவேல். ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோட்லேயே என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.